உங்க பைரவி அத்தை கிட்டயே முத்தத்தை வாங்கிட்ட. உண்மையிலேயே நீ பெரிய ஆள்தாமா. பின்ன இந்த துளசியை யாருன்னு நினைச்ச? கில்லாடி ஆக்கும். இருந்தாலும் விஸ்வா, பைரவி அம்மா எனக்கு முத்தம் கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எப்படி நடந்துச்சா? எல்லாமே நான் பண்ண டிராமா தான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமா, இதெல்லாம் நான் நடத்தின டிராமா தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, இந்த காட்சிக்கு திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணதே நான் தான். மாமா, புதிர் போடாம என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க மாமா. துளசி, நம்ம வீட்டுக்கு டெலிவரி பாய் வந்ததுல இருந்து பிரியாணி யார் செய்யணுங்கிற டாஸ்க் வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் பிளான் பண்ணேன். ஏன்னா பைரவிக்கு தான் பிரியாணினா உயிராச்சு. அது மட்டும் இல்ல, நானே பைரவி முத்தமும் கொடுப்பான்னு சொல்லி அதை நடத்தியும் முடிச்சிட்டேன். எல்லாம் சரிதான் மிஸ்டர் கமிஷனர் சார். ஆனா துளசி எப்படி நல்லா பிரியாணி பண்ணுவான்னு நீங்க நம்புனீங்க? ஒரு வேளை துளசி சொதப்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியெல்லாம் நடக்க சான்ஸே இல்லடா. இருந்தாலும் உங்க தங்கச்சி பொண்ணு மேல இப்படி எல்லாம் கண்மூடித்தனமா பாச வைக்க கூடாதுப்பா. என்ன விஸ்வா, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? துளசி இருமா, இரு. டே விஸ்வா, நான் ஒண்ணு சும்மா களத்துல இறங்கலடா. சிவகாமி ஒரு முறை துளசி சூப்பரா பிரியாணி செய்வான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. அந்த தைரியத்துல தானே இந்த நாடகத்தை நான் வெற்றிகரமா நடத்தி முடிச்சேன். ஓஹோ, அதான் விஷயமா? அது மட்டும் இல்லடா, எனக்கு துளசி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமாண்டா, அவளோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமாம்மா, என்ன வேணாலும் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா மாமா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ என் தங்கச்சி பொண்ணா இருக்கும்போது உன் மேல நான் உயிரா இருப்பேன். இப்போ ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிமா என்னால சும்மா இருக்க முடியும்? அப்பா போதும்பா, இவ சும்மாவே ஆடுவா, நீங்க வேற ஏன்பா? டே, இவ சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லடா, பைரவிக்கு துளசியை பிடிக்க வைக்கணும். அதான்டா ரொம்ப முக்கியம். துளசி இங்கிருந்து போறதுக்குள்ள அதுக்கான முயற்சியை நாம பண்ணிதான்டா ஆகணும். எப்படி நம்ம மாத்தி வச்ச ரோட்டுக்கடை பிரியாணி மாறுச்சு? எந்த ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சோமோ அதே ஹாட் பாக்ஸ்ல அவ சமைச்ச அதே பிரியாணி எப்படி திரும்ப வந்துச்சு? ஒருவேளை கால் முளைச்சு பிரியாணி நண்டு வந்திருக்குமா? என்ன ரியாக்ஷனே? நம்ம உண்மையாவே மாத்தி வச்சோமா இல்ல பிரமையா டவுட் வந்துச்சா? அதெல்லாம் ரொம்ப பக்காவா மாத்தி வச்சீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒரு குறும்படத்தை காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கிளாரிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? உங்களை தான் நான் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த ஆதாரம் ஒண்ணு போதும். இத வச்சே அத்தை கையால உங்களை மறுபடியும் அடி வாங்க வைக்க முடியும். பயப்படாதீங்க, போட்டு கொடுக்க மாட்டேன். எதிரியா இருந்தாலும் முதுகுல குத்த கூடாது இல்ல? யா. ஆனா பாவம் லக்ஷ்மினி, நான் அத்தை கிட்ட முத்தம் வாங்க கூடாதுன்னு பிரியாணி விஷயத்துல இவ்ளோ வேலை பார்த்தேன்ல. இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் அண்ணனும் உங்களை நோட் பண்ணிட்டே இருந்தோம். எப்படி மாத்தி வச்சு அடிச்சேன் பாத்தியா? ஏய், ரொம்ப பண்ணாதடி. அப்படி தாண்டி பண்ணுவேன். போட்ட சவால்ல ஜெயிச்சு அத்தை கிட்ட முத்தம் வாங்கினேன் பார்த்தல. இது சும்மா ஒரு முன்னோட்டம் தான்.
இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு. நல்லா கேட்டுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா அத்தை மனசுல இடம் பிடிச்சு பைரவி அத்தைக்கு பிடிச்ச மருமகளா மாறி அவங்க ஆசீர்வாதத்தோட விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கல. நான் துளசி இல்லடி. ஏய் துளசி, இந்த வாட்டி நீ ஜெயிச்சிட்டேன்னு திமிர்ல ஆடாத. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். பாக்கலாமா? பாக்கலாண்டி. ரொம்ப நாளா நீ வேடிக்கை மட்டும்தான் பாத்துட்டு இருக்க. நான் தான் நடத்தி காட்டிட்டு இருக்கேன். என்ன வரட்டா? அப்படியே தனியா ரியாக்ஷன் ஊத்துன்னு இருங்க. ஏ லக்ஷ்மி, நீ டென்ஷன் ஆகாத. பைரவி அம்மாவ அவ்வளவு சீக்கிரம் இவளால ஏமாத்த முடியாது. ஏதோ பிரியாணி நல்லா இருக்குன்னு ஐயா சொன்னதுனால முத்தம் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க ஒரிஜினல் கேரக்டரே வேற. இவ பைரவி அம்மா கிட்ட சமத்தியா வாங்கி கட்டிக்க போறா. இந்நேரம் விஸ்வா என்ன பண்ணிட்டு இருப்பான்? இப்பெல்லாம் நினைப்பு பூரா அந்த தத்தி மேலதான் இருக்கு. சும்மா அவன் கிட்ட போன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசலாமா? மறுபடியும் ரீடைல் பண்ணலாம். என்ன இது நாட் ரீச்சபிள்னு வருது? எங்க இருக்கான்னு தெரியலையே. போன் பண்ணி நைட் மீட் பண்ணலான்னு கேட்கலான்னு பார்த்தா போன் போக மாட்டேங்குது. என்னமோ தெரியல. இன்னைக்கு அவன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுது. ஒரே வீட்ல இருந்தும் நாட் ரீச்சபிள். சரி, நாமளே நேர்ல போய் பாப்போம். நாமளே போய் விஸ்வாவை பார்க்கலான்னு பார்த்தா இந்த லக்ஷ்மி வேற நடு ஹால்ல உட்கார்ந்திருக்கா. எங்க போற என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேப்பா. பேசாம இவளையே தூது அனுப்பிட்டா. அனுப்பிடுவோம். விஸ்வா, ஆசையாக நான் உனக்கு ஒன்று தரப்போகிறேன். இரவு 11 மணிக்கு உன் அறைக்கு நான் வருகிறேன். இப்படிக்கு துளசி. என்ன சொல்ற விஸ்வா? போ விஸ்வா. விஸ்வா மாமா கூட போன் பேசுறாளா? என்னது? நீ கொடுத்த இந்த மல்லிகை பூவை என் தலையில வச்சு அது ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்பணுமா? டேய், ஏன்டா இப்படி படுத்துற? ஆஹா, அதெல்லாம் முடியாது. சொன்னா கேளுடா. நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா?
விஸ்வா, ஏன் கையாலேயே வச்சுக்கிறதுக்கா இவ்ளோ பூவை வாங்கி கொடுத்த? இந்த பூவை நீ உன் கையாலேயே வச்சு விட்டா செம்ம ரொமான்டிக்கா இருக்கும்ல? சரி சரி, நானே இதை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புறேன், ஓகேவா? வாடி வா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்னடி பாக்குற? ஏன் மாமா கொடுத்த பூவை நீ வச்சுப்பியா? நீ மட்டும் இந்த பூவை இப்ப தலையில வச்ச அப்புறம் பைரவி அத்தைக்கிட்ட உன்னை போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. லக்ஷ்மி லக்ஷ்மி, ப்ளீஸ் லக்ஷ்மி, அத்தை கிட்ட சொல்லிடாத. அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவங்க என்ன கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, வாங்கி கொடுத்த விஸ்வாவுக்கும் நல்ல டோஸ் விழும். அதனால அத்தை கிட்ட சொல்லிடாத லக்ஷ்மி, ப்ளீஸ் லக்ஷ்மி. என்னடி ரொம்ப பம்முற? நீ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. நான் மாமா வீட்ல வந்து தங்கி இருக்கிறதுனால என்னால தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான். அது மட்டும் இல்ல, அப்புறம் என்னால மாமா கிட்ட அத்தை சண்டை போடுவாங்க. அதெல்லாம் வேண்டான்னுதான் நீ சொன்னதும் நான் பயந்துட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். போடி காமெடி பீஸ். பூவை குடுறி. இது எதுக்கு உனக்கு? ஏன் மாமா வாங்கி கொடுத்த பூ, இத நான் தானே வச்சுக்கணும், அதுதானே முறை. பூவை குடு. ஆஹா, முடியாது. ஏய் குடுறி, குடுறி, குடுடி, குடு. ஏய் குடுடினா குடு, குடுறி, குடு. ஏய் சொல்றல குடுறி. ஏய் குடுறி. இந்த பேப்பரை எப்படியாச்சும் வச்சு விடணுமே அதுல. ஏய், இந்த பூவை நீயே வச்சு விடு. அப்பாடா, நாம நினைச்ச மாதிரியே சொல்லிட்டா. ஈஸியா இந்த பேப்பரை கோத்து விட்டுறேன் பாரு. ஏய் என்னடி லுக்கு? அப்பதான் உனக்கு நல்லா வலிக்கும். இந்த பூ மட்டும் இல்ல, விஸ்வா மாமாவும் உனக்கு கிடையாது, எனக்கு தான். அத நல்ல மனசுல வச்சுக்கிட்டு இந்த பூவை வச்சு விடு. இந்தா. மண்டலம். ஏய் சீக்கிரம் வைடி. பூ வைக்கிறதுக்கு இவ்ளோ நேரம்? ஏய் வலிக்குதுடி, பாத்து பண்ணு. அது இந்த மாதிரி அடங்கி ஒடுங்கி சொன்ன பேச்ச கேட்கணும். ஏய் துளசி, நீயாவது செல்ஃபி எடுக்கிறேன்னு சொன்ன, ஆனா நான் இப்பவே மாமா கிட்ட நேரா போய் இந்த பூவை காட்ட போறேன். எப்படி இந்த காஞ்சிபுரம் கனகலட்சுமி? நீ இத பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த நாடகத்தையே போட்டேன். பூ வாடிட போகுது லக்ஷ்மி, சீக்கிரம் போ. உடனே உன் மாமா கிட்ட போய் இந்த பூவை காட்டு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் கனகலட்சுமி? கனகலட்சுமி, ஏ கனகலட்சுமி. அத்தை, ஏ லக்ஷ்மி, இந்த பாலை கொண்டு போய் விஸ்வா கிட்ட கொடுத்துரு. சரிங்க அத்தை. போச்சு,
நான் விஸ்வாக்கு எழுதின லெட்டர் மட்டும் அத்தை பார்த்துட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு ருத்ர தாண்டவமே ஆடுவாங்க. ஐயோ கடவுளே, லெட்டர் அத்தை மட்டும் பாத்துறவே கூடாது ப்ளீஸ். ஹலோ, அப்பாடா, உசுறு போய் திரும்ப வந்ததுடா சாமி. ஓகே. மாமா 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 இந்தாங்க. வச்சுட்டு போ. மாமா, என் தலையில பூ அழகா இருக்கான்னு பாருங்க. உங்களை எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் மாமா, நீங்க துளசிக்கு ஆசையா வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த பூவை தான் நான் என் தலையில வச்சிருக்கேன். என்னது இந்த லூசு உளருது? நான் இப்ப துளசிக்கு பூ வாங்கி கொடுத்தேன். நீங்க கட்டிக்க போற பொண்ணு நான் இருக்கும்போது ஏன் மாமா அந்த துளசிக்கெல்லாம் போய் பூ வாங்கி கொடுக்குறீங்க? இரவு 11 மணிக்கு உன் அறைக்கு நான் வருகிறேன். இப்படிக்கு துளசி. என்ன மாமா, என் மேல உங்களுக்கு இவ்ளோ ஆசையா? அப்புறம் ஏன் மாமா என்கிட்ட கோமாவே நடந்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, எல்லாரும் முன்னாடி நம்ம அப்படி நடந்துக்கிட்டா தப்பாயிடும்ல, அதான். சரி மாமா, இனி நம்ம யாருக்கும் தெரியாம சந்திக்கலாம் என்ன? கனகலட்சுமி, ஆ, கனகலட்சுமி, என்னத்த என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சீக்கிரம் வா. தோ வந்துட்டேன் அத்தை. மாமா, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். வரேன் மாமா. துளசி நம்மள பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கண்டிப்பா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சரி, அவளுக்கு உடனே போன் போட்டு அது என்னன்னு கேட்டுரும். இல்ல இல்ல வேண்டாம், அவ அப்படி என்னதான் பண்ண போறான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே.